தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆர்எஸ்எஸ் விரித்த வலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக விழுந்து விட்டது என்பதைத்தான் இதையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு செங்கோட்டையினுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இயக்கியதாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் பின்னால் பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் அதிமுகவை இன்றைக்கு இழந்துவிட்டு இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இனி அதிமுகவை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் செங்கோட்டையினுடைய நிலையும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு பாஜக குறிப்பாக மோடியினுடைய ஆட்சியின் மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு உண்டாகி இருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 400 சீட்டுகளை பிடிப்போம் என்று பேசிய அவர்களை ஒரு பெரும்பான்மை அரசாக கூட இல்லாமல் ஒரு சிறுபான்மை அரசாக மாற்றிய ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்தது. ஆனால் அது சிறுபான்மை அரசு கூட இல்லை, அவர்கள் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்தியாவுடைய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிர்ச்சிகரமான உண்மைகளை தனது ஆய்வின் மூலமாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் அதிர்ச்சிகரமான செய்திகள் வர இருக்கிறது. இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்ட மோடியும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்தியாவில் தலை காட்ட முடியாத அளவிற்கு எதிர்ப்பை இந்திய மக்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. பீகார் தேர்தல் பல்வேறு மாற்றங்களை அவர்களுக்குள்ள ஒரு அச்சத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் எதையாவது சொல்லி வாக்குகளை வாங்கிவிட முடியாதா, நம் மீதான அதிருப்தியை மாற்றிவிட முடியாதா என்று துடிக்கிறார்கள். அதில் ஒன்றாகத்தான் ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பையும் பார்க்கின்றோம். இது ஒரு தேர்தல் நாடகம் என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜயினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாட்டில் பல்வேறு சந்தேகங்களை தொடர்ந்து அரசியல் ஆர்வலர்கள், அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அவர் முழுமையாக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்கின்ற வார்த்தை பிரயோகங்களை சொன்னாலும் அவர் அரசியல் எதிரியான திமுகவுக்கு எதிராக அவர் காட்டக்கூடிய வன்மம் நிறைந்த வார்த்தைகள் கொள்கை எதிரிகளுக்கு எதிராக அவர் வெளிப்படுத்துவதில்லை. அது ஒரு மேலோட்டமான போக்காகவே இருக்கிறது. அவருக்கான ஓய்பிரிவு பாதுகாப்பு மேற்கொண்டு அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு வேளை சாயம் வெளுக்கலாம் அல்லது அவருடைய தன்மைகள் வெளிப்படலாம். அதை நோக்கி நாம் காத்திருப்போம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் யார் என்பதை மக்கள் வெளிப்படுத்துவார். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கப்படுவதை தவிர வன்முறை அதற்கு தீர்வாகாது. வன்முறையை யார் கையில் எடுத்தாலும் அது தமிழ்நாடு அரசு அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து.